அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்துல ஸ்ரீ எம்பார் நீராடும் பொழுது அவர் உள்ளங்கையிலிருந்து அந்த சிவலிங்கமானது வெளியில வந்தது. உடனே எம்பார் தன்னுடைய அந்த குளக்கரையிலேயே கருங்கற்களால் ஆன ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி நித்தியபடியாக ஒரு 1000 ஆண்டு காலமாக அந்த சிவபெருமானுக்கு பூஜ்யம் செய்து கொண்டு வந்தார். அது சமயம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒவ்வொரு தலைமுறையாக சிவபெருமானுக்கு பூஜை புரஸ்காரம் செய்து கொண்டு வந்திருந்தார்கள். வயல்வெளிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இத்திருக்கோயில் இருக்கிறதுனால பொதுமக்கள் அதுவும் அதிக அளவில் வருவது குறைவாக இருந்தது. அதன் பிறப்பாக மயிலமங்கத்திலே இருந்து பௌர்ணமி தோறும் கிரிவலம் சென்று வந்தவர் சித்தர் அப்பாகரை என்பவர். இப்போ இத்திருக்கோயிலில் மடப்பள்ளி, வாகன மண்டபம், தியான மண்டபம் திருப்பணியும் நடைபெற்று